வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி என்ன அப்படி பார்க்க வரணும்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோவில் முக்கியமாக அந்த டயரில் ஒரு சில விஷயம், அதாவது பிரேக்கை பற்றின ஒரு வீடியோ தான். அதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பார்த்திங்கன்னா ஆட்டோவில் வந்து இந்த ஒவ்வொரு வாட்டியும் ஒரு குறிப்பிட்ட தூரம் போயிட்டு வந்தது பிறகு இந்த இடத்துல கையை வச்சு பாருங்கள். அதாவது இங்கே அதுமாரி இந்த பகுதியெல்லாம் கையை வச்சு பாருங்கள். அதாவது ரொம்ப ஹீட் ஆகிற பிரச்சனை வந்துச்சுன்னா ட்ரம் வந்து, அதாவது பிரேக் ஷூ வந்து ரொம்ப டைட்டாக இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஜாக்கியை வச்சு இந்த வீலை தூக்கிட்டு சுற்றியும் பாருங்கள். அப்படி சுற்றி பார்த்திங்கனாலும் ஃப்ரீயாக சுற்றணும் எப்பவுமே டயரு. அப்படி ஃப்ரீயாக சுற்றாமல் தாச்சுன்னா என்ன ஒன்றா அந்த பிரேக் பேட் வந்து தேஞ்சிக்கிட்டே இருக்கும், ஈஸியாக தேஞ்சு போய்டும், ட்ரம்மும் சீக்கிரமாக மாத்திர மாதிரி ஆகிடும். சேம் தான் அப்படி பேக் வீலுக்கும் அதேமாதிரி தான். பேக் வீலையும் கையை வச்சு பாருங்கள். உள்பக்கமும் வச்சு பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். இந்த ட்ரம்மு ஹீட்டாக இருந்துச்சுன்னா நல்லா தெளிவாக தெரியும். டயரு ஹீட் ஆகிறது அது நார்மல் தான். இந்த ட்ரம் வந்து ஹீட் ஆகக்கூடாது, அதை மட்டும் அடிக்கடி செக் பண்ணிங்க. இந்த விலையுமே அதேமாதிரி ஜாக்கி வச்சு தூக்கிட்டு சுற்றி பார்க்கணும். சுற்றி பார்க்கும்போது ஃப்ரீயாக சுற்றணும். சுற்றுச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த ட்ரம் வந்து கரெக்டாக இருக்குது, பிரேக் பேட் வந்து ரொம்ப டைட்டாக பிடிக்கலன்னு அர்த்தம். நம்ம ஆட்டோலேயும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பக்கத்து வீலு காலையில் பிரேக் அடித்தா தேய்ச்சிக்கிட்டு தான் போய் நிற்கிது. அது கொஞ்சம் நேரத்தில் சரியாயிடுது. மழை காலத்தில் அந்த பிரச்சனை வருது. அதே நானும் மெக்கானிக் நிறைய பேர்ட்ட கேட்டேன், எனக்கும் தெரியலை. நீங்கள் தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஒவ்வொருத்தங்களும் ஒரு மாதிரி சொல்கிறாங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா எனக்கு ஆனால் அந்த ட்ரம்மெல்லாம் ஹீட் ஆகலை, எந்த பிரச்சனையும் இல்லை. நான் இப்போ ஒரு 20 கிலோமீட்டர் போயிட்டு வந்துட்டேன். அதனால் வந்து இதேமாதிரி ஜாக்கி வச்சு தூக்கிட்டு வீலை சுற்றி பாருங்கள். 3 வீலும் வந்து ஃப்ரீயாக சுற்றணும். அப்படி ஃப்ரீயாக சுற்றினா தான் வண்டி டயரும் தேய்மானம் அடையாது, அதுமாரி பிரேக்கும் கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான் சொல்லணுன்ட்டு காலையிலே வீடியோ எடுத்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆட்டோ நண்பர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நமக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அது விருப்பம் இருந்துச்சுன்னா அதில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த குரூப்போட லிங்கை தரேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அதுமாரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு 5000 கிலோமீட்டருக்கும் வந்து டயரை வந்து திருப்பி போட்டுருங்க. அதாவது 3 டயரையுமே பக்கம் மாற்றி போட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வராது. நானே ஸ்டார்டிங்கில் ஆட்டோ வாங்கும்போது ஒரு 15,000 கிலோமீட்டருக்கு எதுவுமே பண்ணலை. அப்போ எனக்கு தெரியாது இந்தமாரி டயரை திருப்பி போடணும் அந்தமாரிலாம். அப்புறம் மற்ற ஆட்டோ நண்பர்கள் சொன்னாங்க, அதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். கண்டிப்பாக ஒரு 5000 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி நீங்கள் 3 டயரையுமே திருப்பி போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈவனாக தேயும். ஏன்னா ஆட்டோவை பொறுத்தளவு சைடாக தான் தேயுமே தவிர ஒரே ஈவனாக தேயாது. அதுவும் ஒரு சில நண்பர்கள் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங்கெல்லாம் ஃபிட் பண்ணியிருப்பாங்க, டயர் வந்து ரொம்ப சாஞ்ச பொசிஷன்லேயே ஓடிக்கிட்டுருக்கும். அந்தமாரி பிரச்சனையெல்லாம் அந்தமாரி சாஞ்சிட்டு போகும்போது கண்டிப்பாக டயர் வந்து ஒரு சைடாக தான் தேயும். அப்போக்கி நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈவனாக தேயும், கிலோமீட்டர் அதிகமாக ஓடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு டயர் வந்து ஈவனாக ஓடுற மாதிரி பார்த்துக்கங்க. அதுமாரி சடன் பிரேக் அடிக்காதீங்க. திடீர்னு ஒரு ஸ்பீட் பிரேக் வருதுன்னா கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடியே நீங்கள் ஸ்லோ பண்ணிட்டீங்கன்னா கூட கரெக்டாக இருக்கும். அதனால தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.